Next, we are going to see about frequently asked questions. In the frequently asked questions, first one is bit stuffing. Bit stuffing when we are having 5 consecutive ones, and the 5 consecutive ones இருக்கும்போது அடுத்த ஒரு 0 வந்து ஆட் பண்ணுவோம். இது சென்டர் சைடுல பண்ணுவோம். ரிசீவர் சைடுல என்ன பண்ணுவோம்? ரிசீவர் சைடுல இந்த 5 consecutive ones வந்திருக்கு அப்புறம் இருக்க 0 ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் பிட் ஸ்டஃபிங் மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து என்ன? ஸ்டேட் த டிசைன் இஷ்யூஸ் ஆஃப் த டேட்டா லிங்க் லேயர். டிசைன் இஷ்யூஸ்னா என்ன? ஃப்ரேமிங், எரர் கண்ட்ரோல் அண்ட் ஃப்ளோ கண்ட்ரோல். இதுதான் எழுதணும். இது ஓஎஸ்எம் மாடல்ல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டிஃபைன் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஹேமிங் டிஸ்டன்ஸ்னா என்ன? ஹேமிங் டிஸ்டன்ஸ் சொல்லும்போது a mechanism in which we are going to find the difference of two words. ரெண்டு வார்த்தைகளுக்கான டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ண போறோம். அப்ப ரெண்டு வார்த்தைகளுக்கான டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணும் என்ன பண்ணுவீங்க? வேர்டு 1 இருக்கு, வேர்டு 2 இருக்கு, ரெண்டுக்கும் எக்ஸ்ஆர் ஆபரேஷன் பண்ணணும். ஸோ எக்ஸ்ஆர் ஆபரேஷன் பண்ணும்போது தான் that will be giving a resultant. அதுதான் ஹேமிங் டிஸ்டன்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜஸ் சொல்லும்போது என்ன? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜஸ் சொல்லும்போது நமக்கு வந்து இருக்கக்கூடிய என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு? ஃப்ரேம் ஃபில்டரிங், ஃபார்வர்டிங், லேர்னிங் த அட்ரஸ், ரவுட்டிங். இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜஸ். நெக்ஸ்ட், ஹவு ரவுட்டர்ஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் பிரிட்ஜஸ். பிரிட்ஜஸ் எங்க இருக்கு? டேட்டா லிங்க் லேயர்ல இருக்கு. ரவுட்டர்ஸ் எங்க இருக்கு? நெட்வொர்க் லேயர்ல இருக்கு. அப்போ பிரிட்ஜஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே டேட்டா லிங்க் லேயரை பேஸ் பண்ணி இருக்கும். ரவுட்டர்ஸ் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கும்? நெட்வொர்க் லேயரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் பிரிட்ஜஸ் என்ன பண்ணும்? ஃப்ரேம்ஸ் அனுப்பும். ரவுட்டர்ஸ் என்ன பண்ணும்? பாக்கெட்ஸ் அனுப்பும். அண்ட் பிரிட்ஜஸ் எதை ரீட் பண்ணும்? மேக் அட்ரஸ் ரீட் பண்ணும். ரவுட்டர்ஸ் எதை ரீட் பண்ணும்? ஐபி அட்ரஸ் ரீட் பண்ணும். How do you understand by CSMA protocol? அப்படின்னா என்ன? Carrier sense multiple access protocol. Carrier sense multiple access protocol என்ன? Carrier sense multiple access protocolனா நம்ம போகக்கூடிய சேனல் ஃப்ரீயா இருக்கான்னு ஃபர்ஸ்டே செக் பண்ணுவோம். ஃப்ரீயா இருந்தா டேட்டாவை அனுப்புவோம், ஃப்ரீயா இல்லைன்னா டேட்டாவை அனுப்ப மாட்டோம். That is called a CSMA protocol. அடுத்து என்ன? Define 802.11. 802.11 சொல்லும்போது என்ன? இதுக்கு எழுத வேண்டியது வயர்லெஸ் தானே இண்டிகேட் பண்ணது. இது வேற என்ன எழுதணும்? இதோட எவ்வளவு டேட்டா ஹைட் இருக்கு? 2 Mbps வரைக்கும் டேட்டா ஹைட் இருக்கு. இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து 2.4 GHz பேண்ட்ல டிரான்ஸ்மிஷன் இருக்கும். இதை எழுதணும். This is about part A questions. Next we are going to see about part B and part C. Part B ல என்ன இருக்கு? Error detection and mechanisms in networking. Error detection mechanism என்ன? இங்க parity checking mechanism இருக்கு, CRC mechanism இருக்கு, checksum mechanism இருக்கு. parity checking ரெண்டு டைப் இருக்கு. simple parity checking, 2 dimension parity checking. இந்த mechanism எல்லாம் டயக்ராம் போட்டு theoretical explanations எழுதணும். next, explain flow control mechanism என்ன? simplest mechanism இருக்கு, stop and wait mechanism இருக்கு, sliding window mechanism இருக்கு, go back and select to repeat. இந்த மெக்கானிசம் எல்லாமே flow control mechanism. இதெல்லாமே டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணணும். நெக்ஸ்ட், enumerate 802.11 protocol stack in detail. அப்படின்னா என்ன எழுதணும்? வயர்லெஸ் லைனை ஃபுல்லாக கொடுத்து வயர்லெஸ் லைனை என்ன பண்ண வைங்க, என்ன பண்ண போகிறோம் எல்லாமே தனித்தனியாக எழுதணும். நெக்ஸ்ட், explain in detail about the access method and frame format used in Ethernet. ஆக்சஸ் மெத்தட் அண்ட் ஃப்ரேம் ஃபார்மட்னு சொல்லும்போது என்ன? இங்கே வயர்டு லேண்டில் நம்ம படித்த எல்லா ஆக்சஸ் மெத்தடும் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ளூடூத் இன் டீட்டெயில். அப்படின்னா என்ன? நம்ம லேயர்ஸ் போட்டு பார்த்தோம், ரேடியோ லேயர்ஸ், பேஸ் பேண்ட் லேயர் போட்டு ப்ளூடூத்தோட ஆர்கிடெக்சரை பார்த்தோம். அந்த ஆர்கிடெக்சர் ஒரு இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன இருக்குது பேஸ் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் டீட்டெயில் பட் வேரியஸ் நாய்ஸி சேனல்ஸ். நாய்ஸி சேனல் என்ன? ஸ்லைடு விண்டோ ப்ரோட்டோகால், stop and wait ARQ protocol, go back and select to repeat. அப்போ நாய்ஸி பேஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் சொல்லக்கூடியது ஆட்டோமேட்டிக் ரிப்பீட் ரிக்வெஸ்ட் எதெல்லாம் கொடுக்குறோமோ ARQ கொடுக்குறது எல்லாமே வந்து நாய்ஸி பேஸ்ட் தான். அது எல்லாமே அதில் எழுதணும். These are the various frequently asked part B and part